அனைவருக்கும் வணக்கம். மகரம் ராசி நண்பர்களே, இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு நடைபெறவிருக்கும் சனி பயிற்சியின் மூலமா எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பத்தி பார்க்க போறோங்க. இப்போ நம்ம சொல்ல போறது மகரம் ராசி கூட பேரா இருக்கின்ற 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஒரு பலன்கள் தாங்க. உத்திராடம் நட்சத்திரம் 2 முதல் 4 பாதங்கள் வரை, திருவோணம் நட்சத்திரம் 1 முதல் 4 பாதங்கள் மற்றும் அவிட்டம் நட்சத்திரம் 1 முதல் 2 பாதங்கள். மகரம் ராசியோட அதிபதி சனீஸ்வரர் பகவான். நீங்க வேண்டி வணங்க வேண்டிய கடவுள் சிவபெருமானுங்க. இப்போ நம்ம சொல்ல போறது இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் தாங்க. நீங்க நம்ம சேனலுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் தடவை வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிளஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் ஃபியூச்சர்ல நம்ம மகரம் ராசி பத்தி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிபிகேஷன் வழியா உங்களுக்கு இமிடியேட்டா தகவல் தெரியப்படுத்த முடியுங்க. மகரம் ராசி காலச்சக்கரத்துடைய 10வது ஒரு ராசிங்க. ஓகேங்களா? இப்போ சனீஸ்வரரை ராசிநாதனா கொண்ட மகரம் ராசி நண்பர்களுக்கு இதுவரைக்கும் சனீஸ்வரர் உங்களுடைய ஜென்மத்தில் அமர்ந்திருந்தார், அதாவது லக்னத்தில் அமர்ந்திருந்தாரு. இப்போ உங்களுடைய குடும்பத்துக்கு பயிற்சி ஆகிறாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறாங்க. நிறைய பேர் ஒரு பெரிய கன்ஃபியூஷன்ல இருக்கீங்க. அதாவது சனி பயிற்சி நடக்கும்போது எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குமாமே அப்படின்ட்டு. அந்த மாதிரி எல்லாம் கிடையாதுங்க. ஃபர்ஸ்ட் அந்த ஒரு விஷயத்த மறந்துடுங்க. நான் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேங்க. இப்போ சனி பயிற்சி நடந்தாலும் சரி நடக்கலனாலும் சரி, நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்கள் மற்றும் கும்பம் ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் சனீஸ்வரர் எந்த ஒரு கெடுப்பலன்களும் செய்ய மாட்டாருங்க. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, சனீஸ்வரருடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய 2 ராசிகள் இந்த 2 ராசிகளுமே அதாவது இது நீங்க எப்படி எடுத்துக்கணும்னா, தன்னுடைய சொந்த வீடுன்றதுனால ரொம்ப குறைந்த அளவுக்கு தான் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குமே தவிர உங்களுக்கு அந்த அளவுக்கு பெரிய அளவுல பிரச்சனைகள் கண்டிப்பா கொடுக்க மாட்டார். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா அதிசார சனி பயிற்சி நடக்க போகுதுங்க. என்னைக்கு நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 29, 2022 அன்னைக்கு சனீஸ்வரர் மகரம் ராசியிலிருந்து கும்பம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார். எப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜூலை 13, 2022 வரைக்கும் சனீஸ்வரர் கும்பம் ராசியில் தாங்க இருப்பாரு. இப்போ இதன் மூலமா நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பத்தி பார்க்கலாங்க. இப்போ பொதுவாக சனீஸ்வரர் அப்படின்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு நீதிமான்க. நீங்க சனி பயிற்சியின் போது எதனா தவறு செய்தீங்க அப்படின்னா இமீடியட்டா உங்களுக்கு அந்த சனி பயிற்சியின் போதே அதுக்குண்டான பலன் கொடுத்துருவாருங்க. அதே சமயம் ஆயுள் காரகனும் சனீஸ்வரர்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவர் தொழிலுக்குண்டான காரகனுங்க அவரு. ஓகேங்களா? இப்போ சனி பயிற்சியின் போது எல்லாருமே நினைச்சிட்டு இருக்க ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, நமக்கு எல்லாமே கெட்டதான் நடக்கும், நமக்கு நல்லதே நடக்காது அப்படின்ட்டு. ஆக்சுவலா அது தப்புங்க. சனீஸ்வரரோட ஒரு கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ, அதாவது எந்த அளவுக்கு நீங்க ஹார்ட் ஒர்க் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களை நல்லபடியா மேல தூக்கிட்டு போவாரு. நீங்க எந்த அளவுக்கு இப்போ ஒரு சின்ன நெகட்டிவ் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அதை பத்தியே நினைச்சு நீங்க ஒர்க் பண்ணாம கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டலா சனீஸ்வரர் கை விட்டுருவாரு, உங்களை அழிக்க மாட்டார். கை விட்டுட்டார் அப்படின்னாலே தானா நம்மளே நம்மளுடைய வாயை கொடுத்து மாட்டிப்போங்க. ஓகேங்களா? இப்போ ஒன்றும் சனி பயிற்சி நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களுக்கு லைனாக ஒரு 2-3 நெகட்டிவ் நடக்குது அப்படின்னா அடுத்த நிமிஷம் நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்ட் எங்கே போகும் அப்படின்னா, ஓகே நமக்கு இப்போ சனி பயிற்சி நடக்குது, அதனால தான் நமக்கு இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்ட்டு. அந்த மாதிரிலாம் தயவுசெய்து தப்பாக நினைக்காதீங்க. ஏன்னா சனி பயிற்சி நடக்கிறவங்களுக்கும் சனி பயிற்சி நடக்காதவங்களுக்கும் இதே மாதிரி பலன்கள் நிறைய பேருக்கு நடக்குங்க. ஓகேங்களா? நீங்கள் எப்போ உங்களுடைய மனசை சனீஸ்வரர் மேலே டைவர்ட் பண்ணுறீங்களோ அப்போத்துலேருந்து உங்களுக்கு பிரச்சனை ஆரம்பிக்கும். ஓகேங்களா? இது சனீஸ்வரருடைய ஒரு கான்செப்டுங்க. அவரை பத்தி நீங்க எப்போ நெகட்டிவா திங்க் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ உங்களுக்கு நீங்க நினைக்கிறத விட 10 மடங்கு உங்களுக்கு நெகட்டிவ் விஷயங்களை அவர் உருவாக்குவார். அதாவது உங்க மனதில் அமர்ந்துகிட்டு உங்களை இன்னும் நெகட்டிவா கொண்டு போக வைப்பார். நீங்க அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம ஓகே ஃபைன், நமக்கு பிரச்சனை இந்த அளவோட முடிஞ்சிடுச்சு, இனிமே நமக்கு பிரச்சனை கிடையாது, இனிமே நம்ம கொஞ்சம் நல்லபடியாவே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கொஞ்சம் பாசிட்டிவா நினைச்சீங்க அப்படின்னாலே 100% நீங்க நினைக்கக்கூடிய விஷயத்துங்களுக்கு நல்லபடியா பிரதிபலிப்பார். அவர் தான் சனீஸ்வரருங்க. சரிங்களா? அதனால நமக்கு நெகட்டிவா நடக்குது, அப்போ சனி பயிற்சியெல்லாம் நெகட்டிவா தான் நடக்கும், அந்த மாதிரி திங்கிங் என்னைக்குமே வச்சுக்காதீங்க. அது ரொம்ப தப்பான ஒரு திங்கிங்க. சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில் 140 கோடி பேருக்கு மேல இருக்கும். இல்ல மகர ராசி நண்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ எல்லாருக்குமே அந்த பிரச்சனை வருமா?
வராது இல்லைங்களா? அதனால வந்து நீங்கள் தயவுசெய்து வந்து சனி பயிற்சியின் போது இந்த மாதிரி கெட்ட விஷயங்கள் நடக்குது, அதனால இது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு எந்த ஒரு மனதில் கெட்ட எண்ணமும் வச்சுக்காதீங்க. மற்றவங்க சொல்கிறாங்க அப்படின்னாலும் அதை நீங்கள் ஏற்றுக்காதீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். ஓகே, ஒரு சிலர் வந்து கேட்கலாம், சரிங்க நாங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? எங்களுக்கு எல்லாம் மைண்டில் நெகட்டிவாக தான் திங்கிங் இருக்குது. அதாவது ஒரு விஷயம் வந்து நடக்கிறதுக்கு முன்னாடி ஐயோ இது தப்பாயிடுமோ சொல்லிட்டு ஒரு பிரச்சனையாக இருக்குது. இது வந்து நல்லபடியாக இருக்கணும்னா நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன டிப்ஸ் ஒன்று சொல்கிறேங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், டெய்லி காலையில் தூங்கி எழுந்த உடனே ஒரு 10 நிமிடங்கள் வந்து தியானம் பண்ணுங்கள். தியானம் அப்படின்றது ஒன்றுமே இல்லைங்க. நீங்கள் டெய்லி காலையில் வந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு உங்களுடைய முகத்தை அலம்பிட்டு ஒரு ஓரமாக சப்பளங்கால் போட்டு உட்காந்துக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு உங்கள் லைஃப்பில் நடந்த நல்ல விஷயங்கள் பற்றி மட்டும். இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து கேட்கலாம், எங்களுக்கு இந்த ரீசெண்டாக நல்லதே நடக்கலைங்கன்ட்டு. அப்படி சொல்லவே முடியாதுங்க. எல்லாரோட லைஃப்லையும் கண்டிப்பாக ஏதோ ஒரு ஸ்டேஜில் நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடந்தே இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை பற்றி மட்டும் ஃபஸ்ட்டு நீங்கள் திங்க் பண்ணுங்கள். சரிங்களா? அந்த மாதிரி டெய்லி வந்து ஒரு 10 நிமிஷம் திங்க் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னாலே உங்கள் மைண்ட் என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக பாசிட்டிவ் வைப்ரேஷனை நோக்கி ட்ராவல் பண்ணுங்க. அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் எதனா ஒரு சின்ன நெகட்டிவ் நடந்தாலும் நீங்கள் அதை எப்படி எடுத்துகிட்டு போயிடுவீங்கன்னா, ஓகே ஃபைன் அவ்வளோதானே, நமக்கு இதோடு முடிஞ்சிடுச்சு இல்லை, எது வேறு யாருக்குன்னா இருந்தால் இன்னும் பிரச்சனை பெருசாக இருந்திருக்கலாம் போல் இருக்கு. இந்த மாதிரி வந்து உங்கள் மைண்டை நீங்களே சேஞ்ச் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுடைய நல்ல டார்கெட்டை நோக்கி நீங்கள் பிரயாணம் பண்ணுவீங்க. இதுக்கு சனீஸ்வரர் வந்து உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாருங்க. ஓகேங்களா? எதுக்காக இது இவ்வளோ லென்த்தாக சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய நண்பர்கள் தான் என்கிட்ட சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி வந்து எங்களுக்கு இப்போ சனி பயிற்சி நடக்குது, எங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ வருது, எங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஜாப் போயிடுச்சு, இருக்க இடத்துல வந்து ஏகப்பட்ட பிரச்சனை. மறுபடியும் சொல்கிறாங்க, சனி பயிற்சி நடக்கிறதுனால தான் இப்படி நடக்குதுன்னு கிடையாது. சனி பயிற்சி நடக்காதவங்களுக்கும் இந்த பிரச்சனைலாம் இருக்குங்க. ஓகேங்களா? சனி பயிற்சின்றது நம்ம லைஃப்பில் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன பார்ட், அவ்வளோதாங்க. ஓகேங்களா? அது என்னன்னா சனீஸ்வரர் வந்து உங்களை வந்து டெஸ்ட் பண்ணுவார், அவ்வளோதான். நீங்கள் அந்த சமயத்தில் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக நீங்கள் ட்ரை பண்ணி முன்னேறினீங்க அப்படின்னா உங்களை விட வந்து சனீஸ்வரருக்கு பிடிச்ச ஆள் வேறு யாருமே கிடையாதுன்னு சொல்லலாம். அவர் உங்களை எந்த ஒரு பாதகமான செயலையும் ஈடுபடுத்த மாட்டார். ஓகேங்களா? தெளிவாக சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேங்க. ஓரளவுக்கு இப்போ வந்து நம்மளுடைய நண்பர்களுக்கு புரிஞ்சிருக்கும். ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு, மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு சில கிளாரிஃபிகேஷன் வந்து கொஞ்சம் லென்த்தியாக சொன்னால் மட்டும்தாங்க உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து ஒரு சிலருக்கு வந்து ஒரு சின்ன கேள்வி இருக்கலாம், சரிங்க நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க, ஸ்டில் எங்களுக்கு ஒரு பயமாகவே இருக்குது, இதுக்கு எதுனா வந்து சொல்யூஷன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களால் முடியும் அப்படின்னா சரிங்களா, திருநள்ளாறு அப்படின்ற ஊரில் இருக்கக்கூடிய சனீஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு ஒரு தடவை கடவுள் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அதாவது சனீஸ்வரரை வேண்டி வணங்கிட்டு வாங்க. அதன் பிறகு வந்து நீங்கள் எல்லா விஷயங்களும் பாசிட்டிவாகவே திங்க் பண்ணுங்கள். உதாரணத்துக்கு இப்போ காலில் ஒரு சின்ன அடிபட்டுருச்சு, ஐயோ அடிபட்டுருச்சு அப்படின்னு நினைக்கிறத வேற, ஓகே நமக்கு நல்ல நேரம் அதனால சின்னதாக அடியோடு முடிஞ்சிடுச்சு அப்படின்றது வேறங்க. சரிங்களா? அதனால் வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் பாசிட்டிவாக எடுத்துகிட்டு திங்க் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு 100% வந்து சனி பயிற்சியின் போது எந்த கேட்பாளங்களும் நடக்காது. ஓகேங்களா? செகண்ட் திங், இப்போது சனி பயிற்சி வந்து உங்களுக்கு செகண்ட் ஆஃப் ரன் ஆக போகுதுங்க. அதாவது குடும்பத்துக்கு வந்து சனி பகவான் வந்து மாறுறார். ஓகேங்களா? இவர் வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 74 days தான் வந்து இருக்க போகிறார். என்னிலேருந்து April 29 அப் டு July 13 வரைக்கும். உங்களுக்கு நல்ல விஷயம் என்னன்னா உங்களுடைய குடும்பாதிபதியும் அவர் தான், உங்களுடைய ராசி அதிபதியும் அவர் தாங்க. ஓகேங்களா? அதனால உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. சனீஸ்வரர் வந்து உங்களுடைய குடும்பத்தில் அமர்றதுனால உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுன்னு நான் சொல்கிறேங்க. ஓகேங்களா? இப்போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து மேரேஜ் ஆகிட்டு இருந்திருப்பீங்க, கணவன் மனைவி வந்து தற்சமயம் வந்து பிரிஞ்சு கூட இருந்திருக்கலாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க நீங்கள் மறுபடியும் ஒருத்தரோட ஒருத்தர் பேசி பார்த்தீங்க அப்படின்னா 100% நீங்கள் திரும்பி ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கு இது ஒரு அருமையான காலகட்டமாக வந்து நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு ஃபேவராகவே இருக்குது அப்படின்ட்டு 100க்கு 100% உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டிய சூழலுங்க. ஒரு ஒன்றுமே கிடையாது. மகர ராசியில் பிறந்த ஆண்களாக இருந்தாலும் சரி அல்லது பெண்களாக இருந்தாலும் சரிங்க, நீங்கள் கொஞ்சம் வந்து விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபேமிலி லைஃப் ரொம்பவே சிறப்பாக இருக்குங்க. இன்னொரு புறம் வந்து ஒரு சிலர் வந்து மேரேஜ் ஆகாமல் இருப்பீங்க, உங்களுடைய தாய் தந்தையோடு சேர்ந்துருப்பீங்க. அவங்க வந்து எதனா ஒன்று சொன்னாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கோபம் வரும். அதேமாதிரி அவங்க எதனா ஒன்று சொன்னாங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் எதனா ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு கோவப்படக்கூடிய ஒரு செயல் இருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களால் முடியும் அப்படின்னா இப்போ நீங்கள் எதனா ஒரு விஷயம் உங்கள் பேரண்ட்ஸ் கிட்டே ஷேர் பண்ணுறீங்க, அவங்களுக்கு அது பிடிக்கல அப்படின்னா அந்த விஷயத்த சொல்லாமல் அமைதியாக விட்டுருங்க. சரிங்களா? அவங்க வந்து எப்போ வந்து ஒரு நல்ல நிலைமையில் இருக்காங்களோ, ஒரு நல்ல மூடில் இருக்காங்களோ அப்போ போயிட்டு மறுபடியும் ஒரு வாட்டி வந்து உங்கள் விஷயத்த சொல்லி பாருங்கள். நான் சொல்கிறது ஒன்லி நல்ல விஷயங்கள் மட்டும்தாங்க. உங்கள் விஷயத்தை போயிட்டு சொல்லி பாருங்கள், கண்டிப்பாக அவங்க அதுக்கு ஓகே சொல்லுவாங்க. இது 100% உறுதிங்க. ஓகேங்களா? இப்போ சனீஸ்வரர் வந்து உங்களுடைய 2வது வீட்டுக்கு வருவதனால சரிங்களா, நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு பிரச்சனையை கொடுத்தாரோ இப்போ அதுக்கு பதிலாக நல்லா கேட்கோங்க, அதுக்கு ஏறுமாறாக வந்து உங்களுக்கு நல்ல பலன்கள் மட்டும்தான் கொடுப்பாரு. ஓகேங்களா? அதனால நீங்கள் இனிமேல் மன வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாது.
பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவதற்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம். அதே மாதிரி திருமணம் ஆகாமல் இருக்கவங்களுக்கும் திருமணம் வந்து கை கூடுவதற்கு இது ஒரு நல்ல காலகட்டம்ங்க. அதை நான் கண்டிப்பாக இதே பதிவில் சொல்கிறேங்க, உங்களுக்கு எதனால் வந்து திருமணம் கண்டிப்பாக கை கூடுன்ட்டு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சிலருக்கு மட்டும் தொழில் வந்து நல்லா போயிட்டு வந்திருக்கோங்க. சரிங்களா. உதாரணம் சொல்லணும், வேஸ்ட் பேப்பர் மார்ட்டு, ஆயில் இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரி இருக்க ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே இருந்திருக்குங்க. அதேமாதிரி ஃபுட் பிஸ்னஸ் ஓரளவுக்கு நல்லாவே ரன் ஆகிருந்திருக்குங்க. அதே சமயம் மற்றும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பிஸ்னஸில் வந்து லாபம் வந்து குறைவாகவே காணப்பட்டிருக்கோங்க. ஓகேங்களா. இப்போது உங்களோட அந்த பிரச்சனையை தீர்க்கணுன்றதுக்காக தான் 2 பேரும் போட்டி போட்டுக்கிட்டு நிற்கிறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு சனீஸ்வரர், இன்னொரு சைடு குரு பகவான். 2 பேருமே வந்து உங்களுடைய 11வது வீட்டை பார்க்குறாங்க. சரிங்களா. அதனால் வந்து உங்களுக்கு இது வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து தீர்வதற்கு இது ஒரு நல்ல காலகட்டமும் சாதகமாகவே இருக்குங்க. ஓகேங்களா. சனி வந்து தான் நின்ற இடத்துலேருந்து தன்னுடைய 10ஆம் பார்வையை உங்களுடைய 11வது வீட்டை பார்க்குறார். இதன் மூலமாகவே வந்து உங்களுக்கு இது வரைக்கும் எந்த அளவுக்கு பிரச்சனைகள் கொடுத்தாரோ, அதாவது தொழிலில் எந்த அளவுக்கு வந்து லாபம் இல்லாமல் பின்னோக்கி போனீங்களும், இனிமேல் தொழிலில் முன்னோக்கி செல்வதுன்றது 100% உறுதிங்க. உங்களுக்கு இது வரைக்கும் வராத லாபம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. என்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜூலை 13, 2022 வரைக்கும்ங்க. சரிங்களா. ஒரு சிலர் கேட்கலாம், அப்போ அதன் பிறகு வந்து லாபம் வராதான்னுட்டு. கண்டிப்பாக வருங்க. ஆனால் இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு ஃபேவரபுளான பொசிஷனுங்க. சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு திருமணம் வந்து கண்டிப்பாக நிறைவேறும். இதற்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சனீஸ்வரர் உங்களுடைய குடும்பத்தில் வந்து அமர்ந்துட்டார். குரு என்ன பண்ணுறாரு, உங்களுடைய முயற்சி ஸ்தானத்துக்கு போயிட்டு அவர் அங்கேருந்து வந்து தன்னுடைய 7வது வீட்டை பார்க்குறாருங்க. சரிங்களா. குரு பகவான் வந்து 7வது வீட்டை பார்க்குறாரு அப்படின்னால இது மனைவி ஸ்தானம் மற்றும் கலசர ஸ்தானம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இதுக்கு தான் நம்ம வந்து தெளிவாக சொல்கிறோம். உங்களுக்கு இது வரைக்கும் திருமண தடை இருந்தது அப்படின்னா உங்களுக்கு திருமணம் இப்போ கை கூடுவதற்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். சரிங்களா. இந்த டைம் வந்து தயவுசெய்து யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த 2.5 மாதத்துக்குள்ளே நீங்கள் எந்த அளவுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ, நீங்கள் மகரம் ராசி ஆண்களாக இருந்தாலும் சரி அல்லது பெண்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு திருமண தடை விலகுவதற்கு இது ஒரு அற்புதமான காலகட்டமாக நிச்சயமாக திகழுங்க. ஓகேங்களா. ஏன்னா இதுக்கு காரணம் வந்து இவங்க 2 பேரும் மட்டும்தான். உங்களுக்கு தொழிலில் இது வரைக்கும் பிரச்சனை இருந்ததுங்களா, இப்போ என்ன ஆகும், குருவும் பார்க்குறாரு, சனீஸ்வரரும் 11வது வீடான லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. ப்ளஸ் ஆல்ரெடி உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய குடும்ப ஸ்தானத்திலே அமர்ந்திருக்காரு. சரிங்களா. இது இல்லாமல் குருவும் என்ன பண்ணுறாரு, முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்திருக்காரு. இது ஒன்றே போதுங்க உங்களுக்கு. அதாவது குருவும் வந்து உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்காரு, சனீஸ்வரரும் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்காரு. குரு என்ன பண்ணுவார், அவர் சைட்லேருந்து நீங்கள் பண்ணுற முயற்சி கொஞ்சம் உங்களை தள்ளி விடுவார் முன்னாடி. சனீஸ்வரர் வந்து நீங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அதுக்கு உங்களுக்கு பலன் கொடுத்துட்டு போயிடுவார். இதுதான் இதோடைய ஒரு அர்த்தம்ங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ உங்களுக்கு 7வது வீட்டை வந்து குரு பகவான் பார்க்கறதுனால உங்களுக்கு இருந்து வந்து திருமண தடைகள் வந்து விலகுவதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக இருக்குங்க. சரிங்களா. ஓகே. இப்போ இது வரைக்கும் வந்து நடந்தது எல்லாமே வந்து கொஞ்சம் பாசிட்டிவான விஷயங்கள், ஒரு சின்ன நெகட்டிவான விஷயம் மட்டும் சொல்கிறாங்க. இது அவ்வளோ பெரிய நெகட்டிவ் விஷயம் கிடையாதுங்க. சனீஸ்வரருடைய பார்வை வந்து உங்களுடைய தாயார் ஸ்தானத்தில் விழுது மற்றும் ஆயுள் ஸ்தானத்திலையும் விழுதுங்க. ஓகேங்களா. அதனால வந்து உங்களுடைய தாயாருக்கு வந்து அவ்வப்போது வந்து சிறிதளவில் வந்து உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் அவங்களுக்கு பிரச்சனை சின்னதாக வரும்போதே உங்களால் முடியும் அப்படின்னா உங்களுக்கு தெரிந்த டாக்டர்கிட்ட அவங்கள கூட்டிகிட்டு போகிறதோ அல்லது உங்களுக்கு தெரிந்த மெடிக்கல் ஷாப் போயிட்டு அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி கரெக்டான ட்ரீட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னாலே அவங்களுடைய ஹெல்த் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. ஓகேங்களா. இது வந்து ஒரு குட்டி நெகட்டிவ் விஷயங்க. நெக்ஸ்ட் சனீஸ்வரர் வந்து உங்களுடைய ஆயுள் ஸ்தானத்தை பார்க்குறார். ஓகேங்களா. அதனால நீங்கள் ஒருத்தங்கிட்ட வந்து பணத்தை கொடுக்குறீங்க அல்லது ஒருத்தங்கிட்ட இருந்து வாங்குறீங்கன்னா கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. சரிங்களா. ஏன்னா இது வந்து கொஞ்சம் வந்து இந்த பண விஷயத்தில் வந்து உங்களுக்கு பாதகமான செயல்கள் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இப்போ ஒரு சிலருக்கு வந்து வம்பு வழக்குகள், தேவையில்லாத வம்பு வழக்குகள் வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க. ஏன்னா சனியோட பார்வை வந்து உங்களுடைய 8வது வீட்டு மேலே விழுறதுனால. அதே மறுபுறம் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு சிலர் வந்து தேவையில்லாத ஒரு சில கேஸில் போயிட்டு மாட்டிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அந்த கேஸை விட்டு வெளியில் வருவதற்கும் இது ஒரு நல்ல காலகட்டமாகவே உங்களுக்கு சாதகமாக திகழும் அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஒரு பெரிய விஷயம் நிறைய பேருக்கு இருக்கிறது என்னென்னா, சார் நாங்கள் வந்து ரொம்ப நாளாக வந்து எங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குது, கடன் பிரச்சனை தீருமான்னு தான் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு இப்போ ஆல்ரெடி நம்ம சொன்னதுலேருந்தே தெரிஞ்சிருக்கோங்க, உங்களுக்கு 2 பேரும் பார்க்குறாங்க. உங்களுடைய ராசிநாதனும் பார்க்குறாரு, ப்ளஸ் குரு பகவானும் 11வது வீட்டை பார்க்குறாரு. அப்போ ஆப்வியஸ்லி என்ன ஆகும்னா, உங்களுக்கு இது வரைக்கும் வேலை இல்லையா, கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல வேலை கிடைக்குங்க. முக்கியமாக வந்து நிறைய நண்பர்கள் அரசாங்க உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த 2.5 மாத காலம் வந்து ஒரு நல்ல
நல்ல மாதமாக இருக்குங்க அரசாங்க உத்தியோகம் கிடைப்பதற்கு. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு மேரேஜ் தடை இருந்ததும் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா குரு பகவான் 7வது வீட்டை பார்த்துக்கிட்டு இருக்காரு, 3வது வீட்டில் அமர்ந்துக்கிட்டு. ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய திருமண தடையும் விலகிறங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை வந்து கண்டிப்பாக வந்து ஓரளவுக்கு வந்து நல்ல அமௌண்ட்டை நீங்கள் வெகு விரைவில் செட்டில்மெண்ட் பண்ணுவதற்கு உங்களுக்கு காலம் வந்து நல்லபடியாகவே சாத்தியப்படுது அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நாங்கள் அயல்நாட்டுக்கு போகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம், இதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிருக்கீங்க. நீங்கள் நினச்சபடி கண்டிப்பாக நீங்கள் அயல்நாட்டுக்கு போயிட்டு நீங்கள் அங்கே செட்டில் ஆவதோ அல்லது அயல்நாட்டுக்கு சென்று மேல் படிப்புக்காக செல்வதோ அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அயல்நாட்டுக்கு சென்று உத்தியோகம் செய்வதற்கு உங்களுக்கு வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்குங்க. சரிங்களா? அதனால் வந்து நீங்கள் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் மன வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த அதிசார சனி பயிற்சியின் மூலமாக கெடு பலன்கள் நடப்பதற்கு எதுவுமே வாய்ப்புகள் கிடையாதுங்க. உங்களுக்கு அனைத்துமே சாதகமாக நல்ல பலன்களாக நடப்பதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்குங்க. ஓகேங்களா? ஓகே மகரம் ராசி நண்பர்களை, நீங்கள் படிக்கும் மாணவர்களாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அடுத்த 2.5 மாதம் வந்து படிப்பு வந்து ரொம்பவே டாப்பாக இருக்குங்க. சரிங்களா? ஏன்னா மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து படிப்பு வந்து அதிகப்படியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய படிப்பு வந்து மேக்ஸிமம் ஏப்ரல் எண்டுக்குள்ளே வந்து எக்ஸாம் எல்லாத்தையும் எழுதி முடிச்சிருவோம். அதனால் வந்து உங்களுக்கு படிப்பை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க, நல்லாவே இருக்குங்க. ஓகேங்களா? அதாவது இன்னொரு விஷயமும் இருக்குங்க, சனி பயிற்சி குரு பயிற்சி எல்லாமே ஏப்ரல் மாதம் நடக்கிறதுனால உங்களுக்கு ஏப்ரல் ஆரம்பத்துலேருந்தே, அதாவது ஏப்ரல் 29ஆம் தேதி சனி பயிற்சி வருது, ஆனால் வருத்தப்படாதீங்க. ஏப்ரல் மாதம் ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் படிக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்கள் மனதில் நின்றுட்டு கண்டிப்பாக நீங்கள் தேர்வில் நல்லபடியாக எழுதி நல்ல மதிப்பெண்கள் எடுப்பீங்க அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. ஓகேங்களா? ஓகே மகரம் ராசி நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க. நன்றி, வணக்கம் மகரம் ராசி நண்பர்களே. தேங்க்யூ.